டு தர்ஷன் இங்கிலீஷ். இப்பொழுது கொஸ்டின்ல ஒரு விதமான கேள்விகள் அமைப்பது, அதாவது நான் சாதாரணமாக கேள்விகள் அமைப்பதற்கும் இந்த வகை கேள்விகள் அமைப்பதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கும். அதை பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ வாட் கலர் இல்லைன்னா வாட் புக், இது ஒரு நவுன், இது ஒரு இன்டராக்டிவ் ப்ரோனவுன். சரியா? இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு எப்படி ஒரு நவுன் ஒரு இன்டராக்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்றாங்க, இதை வச்சு எப்படி கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்றோங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ முதல்ல பாருங்க, இப்போ ஒரு இதுல இருந்தே பார்ப்போம். வாட் புக்ஸ், இதை வச்சு எப்படி ஒரு கொஸ்டின் எடுக்கணும். இப்போ he reads many books. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்தா என்ன வரும்? does he read many books? இதுக்கு இங்க இப்ப பாருங்க, what books does he read? what books, என்ன புத்தகங்கள் எல்லாம் அவன் வாசிக்கிறான். இது ஒரு மாடல். அதே மாதிரி பாருங்க, இப்போ he eats மிக்சர். அதே மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிடும். அப்ப he eats chips, மிக்சர். அது கொஸ்டின் எடுத்தா என்ன வரும்? does he eat மிக்சர், சிப்ஸ். இப்ப இத பாருங்க, what snacks does he eat? அதே மாதிரி you climb. இப்ப பாருங்க, you demand 15,000 rupees as your salary. But do you demand 15,000 rupees? இதுக்கு முன்னாடி இது போல, what salary do you demand? ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது அவங்க கேட்பாங்க, what salary do you demand? அதே மாதிரி பாருங்க, you go to bed at 8 p.m. இங்க என்ன வரும்? do you go to bed at 8 p.m. இத பாருங்க, what time do you go to bed? சரியா? இப்ப பாருங்க, you like a pink color saree. अब अंगे என்ன வரணும்? லைக்ங்கிற क्वेश्चन ஆயி do you
like a pink color saree? Do you like a pink color saree? இதை போட்டு பார்ப்போமா? What color saree do you like? What color saree do you like? அதே மாதிரி தான் you like dark color car. Do you like dark color car? What color car do you like? இல்ல what color car do you want? அப்படி போட்டாலும் கேட்டுச்சு. அதே மாதிரி பாருங்க, மேல பாருங்க. Daily I drink 1 liter milk. 1 liter milk. Daily I drink 1 liter milk. இப்போ கொஸ்டின் கொடுங்க. இதில் பாருங்க 1 liter. How much போடலாமா? How much? இனி இதே இதை அப்படியே வச்சிருக்கலாம். இந்த மில்க் அடிங்க. How much milk? How much milk? How much milk do I drink? இந்த ஐயை மாற்றினா என்ன வரும்? யூ போட்டு பாருங்க. How much milk do you drink? How much milk do they drink? How much milk do we drink? அது மாற்றி மாற்றி போடுறதுல தான் இருக்கு, கரெக்டாக கண்டுபிடிக்கும். அதே மாதிரி பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. How much time? இது பாருங்க, you பாருங்க, you will take 3 months to complete this project. You will take 3 months time. சரி, இது கொஸ்டின் என்ன வரும்? Will you take 3 months time? நீ 3 மாசம் டைம் எடுப்பியா? அது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? How much time? How much time will you take? கொஸ்டின் பண்ணுங்க. வருதா? அதே மாதிரி you have tried, முயற்சி செய்திருக்கிறேன் நீ, அதாவது you have tried 3 times. கொஸ்டின் பண்ணா have you tried 3 times? இது ஆன்சர் வந்தா பாருங்க. How many times how many times have you tried? இதே மாதிரி you have finished
the project. Question என்ன வரும்? Have you finished the project? இது அப்படிங்க பாருங்க. How many of you, உங்களில் எத்தனை பேர், how many of you have, இது கிடையாது, இது வராது. How many of you have finished this project? அதே மாதிரி you have taken 5 sarees. நீ 5 புடவைகள் எடுத்திருக்கிறாய். இது கொஸ்டின் பண்ண என்ன வரும்? Have you taken 5 sarees? 5 புடவைகள் எடுத்திருக்கிறாயா? இது அப்படியே போடுங்க. How many sarees have you taken? Answer na on the sarees. How many sarees? How many sarees? இது அப்படியே போடு. அதே மாதிரி பாருங்க. You passed MSc in 1985. என்ன வரும்? Did you passed வந்து எப்படி பிரியும்? Did plus pass. Did you pass? Did you pass MSc in 1985? Yes or no? இப்போ இது அப்படியே இங்க கொடுறோம். In which year, நீ எந்த வருடத்தில் நீ MSc பாஸ் செய்தா? ஆன்சர் இருக்கும் in 1985. கொஸ்டின் சரிதானே? அப்ப அதே மாதிரி you studied in University College. You studied in University College. Question எப்படி வரும்? Did you, அப்படி past tense did you study? Did you study in University College? நீ யூனிவர்சிட்டி கல்லூரியில் படித்தாயா? இது அப்படியே போடுங்க. In which college did you study? Question. Answer in University College. ஆக இதே மாதிரி நிறைய போடலாம். இப்போ அதே மாதிரி பாருங்க, பார்த்துக்க. இதவும் அதே மாதிரி பார்க்கணும்னா பார்த்துருவோம். You agreed to this on condition that you must pay the amount within a week. You agreed to this on this condition that you must pay back the amount
வித்தின் அ மந்த், அது ஒரு கண்டிஷன். இப்போ இதை கொஸ்டின் பண்ணுங்க. டிட் யூ அக்ரி டு திஸ் ஆன் கண்டிஷன் தட், அது ஒன்று. இப்போ இது கேள்வி கேட்கும்போது என்ன வரும்? ஆன் வாட் கண்டிஷன், ஆன் வாட் கண்டிஷன் டிட் யூ அக்ரி டு திஸ்? எந்த நிபந்தனை, என்ன நிபந்தனையில் நீ அதை சம்மதித்தாய்? அதே மாதிரி ஆன் வாட் பேசிஸ், ஆன் வாட் பேசிஸ் did you, on what basis do you, on what basis will you? அதே மாதிரி which of the boys, which of the boys, இப்போ ராமன், முருகன் and Kannan and others will participate this seminar. அப்ப என்ன வரும்? வில், ராமன், முருகன் and Kannan and others participate. இதை போடுங்க. Which of the boys எந்த பையன்கள் எல்லாம் will இதோட participate. அதே மாதிரி தான் which of the girls will participate. ஸோ இந்த மாதிரி இது இன்டராக்டிவ் அப்ஜெக்டிவ் வச்சு எப்படி கேள்வி வாக்கியங்கள் அமைக்க வேண்டும். நான் பிடிஎஃப்லேயே நிறைய கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் படிச்சுக்கிடுங்க. சரியா? இது முக்கியமான விஷயம். அதாவது நிறைய வாக்கியங்களுக்கு நம்ம கேள்வி வாக்கியங்கள் எப்படி பார்க்கணும்னு படிச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் பயனுள்ளதாகவும் வழக்கத்தில் இருக்கும் வாக்கியங்களை எழுதி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? பேசுவதற்கு அது பயனுள்ளதாக அமையும். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ ராமு பிளேடு ஃபுட்பால். ராமு பிளேடு ஃபுட்பால். Kannan wrote a book. இந்த வாக்கியங்கள்ல இது ரெண்டுமே என்னன்னா டிரான்சிட்டிவ் வெர்புமாங்க. ஏன்னா இது ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஏன்னா இந்த வாக்கியங்களை பேசி பண்ண முடியும். அதனால இதெல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்புமாங்க. அதே மாதிரி ஐ எம் ரன்னிங், ஐ எம் ஜம்பிங், ஐ எம் ஸ்லீப்பிங், இதெல்லாம் பேசி பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கு இப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட் வர மாதிரி அப்படிப்பட்ட இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கு இங்கே ஆப்ஜெக்ட் வந்து இல்லையா ஃபுட், அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரிப்போஷன் வரும் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நிறைய இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் உண்டு. ஆனால் அது அவ்வளோவுக்கு இப்போ லிஸ்ட்டு போட முடியாது. அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அக்ரி வித், ரிலே அப்பான், இன்சிஸ்ட் ஆன், டிபெண்ட் ஆன். அதுதான் இந்த மாதிரிப்பட்ட இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் ப்ரிப்போசிஷனை தாங்கி வரும்போது
நம்ம அந்த கடைசியில் வந்து ப்ரிப்போசிஷன் முடியும். இதை வந்து கவனிக்கலாம் சார். அவன் த கம், ஆஸ்க், லுக், திங்க், இதெல்லாம் என்னது? இன்ட்ரான்சிட்டிவ் வரும். இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வரும்போது பாருங்களா, எப்படி வந்து பாருங்க. த பஸ் ஹேஸ் கம் ஃப்ரம் சென்னை. ஹேஸ் த பஸ் கம் ஃப்ரம் சென்னை. Where has the bus come from? The from last word. அதே மாதிரி he asked me for a scooter. அவன் என்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கேட்டான். அவன் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்னது? Did he ask for me a scooter? அடுத்த சென்டென்ஸ் what did he ask for? அவன் என்ன வேணும்னு கேட்டான். சரியா? He is looking at a picture. இல்லைன்னா you are looking at a picture. You are looking at a picture. Are you looking at a picture? What are you looking at? நீ எதை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? அதே மாதிரி ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அதை தேடிட்டு இருக்கோம். அதுக்கு பாருங்க, you are looking for a key. சாவி தொலைஞ்சு போச்சு, you are looking for a key. Are you looking for a key? அடுத்த சென்டென்ஸ். அதுக்கப்புறம் என்ன வரும்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? நீ என்ன தேடிட்டு இருக்க? அதே மாதிரி யூ திங்க் அபவுட் யுவர் ஸ்டடீஸ். ஆர் யூ டூ யூ திங்க் அபவுட் யுவர் ஸ்டடீஸ்? டூ யூ திங்க் அபவுட் யுவர் ஸ்டடீஸ்? வாட் டு யூ திங்க் அபவுட்? நீ எதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறாய்? இல்லை, நீ வாட் டு யூ திங்க்னா நீ எதை பற்றி நினைக்கிறாய். அதே மாதிரி யூ wish to speak to her. நீ அவட்ட பேசவே விரும்புறா, ஆசைப்படுறா. அப்ப do you wish to speak to her? நீ அவட்ட பேச ஆசைப்படுறியா? இனி அதுக்கு அடுத்த கொஸ்டின், நீ யாரிடம் பேசுவதற்கு ஆசைப்படுகிறாய்? அப்படி வரும்போது இந்த ஸ்பீக் டு வரும். who do you wish to speak to? அவன் சரியா? அதனால இது அவ்வளவுமே என்னது, ஒரிஜினல் சென்டென்ஸ்ல இருந்து கொஸ்டினே கொண்டு வந்து அதில் கொஸ்டின் போடும்போது இந்த வேர்ட்ஸ் போடும்போது இந்த சென்டென்ஸ் கிடைக்கும். இது அவ்வளோவுமே இன்ட்ரான்சிட்டிவ் வரக்கூடியது. மேக்சிமம் வரும்போது இந்த ப்ரிப்போசிஷன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?